Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இப்பள்ளியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் ஒளியாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்தின் ஒளியாக இருந்து இருளை அகற்றக்கூடியவராக, நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒளியை வீசக்கூடியவராக, நாம் ஒவ்வொருவரும் இருளில் நடக்காமல் ஒளியின் மக்களாக வாழ நம்மை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த இறைவனை நாம் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு பின்பற்றக்கூடிய மக்களாக, எந்த நிலையிலும் அந்த கடவுளுடைய ஒளியை நாம் பின்பற்றும் மக்களாக வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக நாம் செய்த காரியங்களை நினைத்து பார்த்து, உலகின் ஒளிக்கு ஆக இருந்த இயேசுவுக்கு எதிரான இருளில் நடந்த பாதைகளை நினைத்து பார்த்து என்னிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிர்தையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் வாழ்வின் ஒளியாம் இறைவா, உம் வார்த்தையால் நம்பிக்கையாளரின் இதயங்களை ஒளிர்வித்து இவ்வுலகில் உம் திருமகனுடைய உடனிருப்பின் அடையாளமாக நாங்கள் திகழும் பொருட்டு அவர் வாக்களித்ததை போன்று எங்கள் உள்ளங்களை புதுப்பிக்க செய்தருளுகின்றீர். உமது ஒளியை பின்பற்றி நிறை உண்மையை நோக்கி நாங்கள் ஒவ்வொருவரும் நடைப்பயணம் செய்ய உமது ஆவியாரின் துணையை எங்களுக்கு தந்தருளும். உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றை
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 36, இறைவார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. இறைவன் கூறுவது: நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைப்பிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சரணாலயம் 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 சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகின்
நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். வல்லமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். வல்லமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 22 இறைவசனங்கள் 1 முதல் 14 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைக்க பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளையையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைக்கப்பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருள்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கு இரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்கப்பட்டவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவரை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையையும் கையையும் புறம் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அக்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேல் கடவுள் கூறிய வார்த்தைகளை அழகாக சொல்கிறார். நீங்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்டு கடவுளை தீட்டுப்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிட்டீர்கள். ஆனால் நான் உங்களை தூய்மையான இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறேன். உங்களுக்கு நிலை வாழ்வை, மகிழ்ச்சியை தருகிறேன். தலைவராகிய ஆண்டவராகிய நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். தூய தண்ணீரால் உங்களை கழுவுகிறேன். தூய ஆவியை உங்களுக்கு தருகிறேன். புதிய வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எசேக்கியேல் வழியாக தலைவராகிய ஆண்டவர் கூறியதை இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்கிறோம். இறுதியிலே அவர் சொல்கிறார், உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள், அப்போது என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். இதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கையாக கருதப்படுகிறது. நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தக்கூடியவராக, நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் மக்களாக அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் இனங்களை இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. விண்ணரசு என்கின்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை மத்திய நற்செய்தியாளர் இந்த 22வது அதிகாரத்திலே சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசு பல்வேறு விதமான உவமைகளை இந்த விண்ணரசை பற்றிய நிகழ்ச்சிகளுக்கு ஒப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அதில் இன்றைய நற்செய்தியிலே இயேசு விண்ணரசு பற்றிய ஒரு நிகழ்ச்சியை ஒரு திருமண விருந்தோடு ஒப்பிடக்கூடியவராக இருக்கிறார். இதில் பல்வேறு நிலைகள் இருக்கிறது. அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் அவர்கள் மறுதளிக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள். அவர்களுக்கான தண்டனை தரப்படுகிறது. தண்டனைக்கு பிறகு புதிய வாழ்வை, புதிய நபர்களை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அந்த புதிய அழைப்பிலும் கூட நிராகரிப்பு நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் முதல் நிராகரிப்பு மக்களால் நடைபெறுகிறது, இரண்டாவது நிராகரிப்பு கடவுளால் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த விண்ணரசு பற்றிய நற்செய்தியை நமக்கு அழகான ஒரு திருமண விருந்தின் வழியாக இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார்.
இந்த நற்செய்தி பகுதிகளை நாம் 3 நிகழ்வுகளாக அல்லது 3 பகுதிகளாக பிரித்து நாம் பார்க்கலாம். முதல் பகுதியிலே விண்ணரசி என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு சூழலை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு, மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நிலை. திருமணம் என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்வு இன்று எல்லா இல்லங்களிலும் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அனைத்து மனித சமுதாய கொண்டாட்டங்களிலும் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக கருதப்படக்கூடியது இந்த திருமணம் என்பது. இந்த திருமணம் என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை, ஒரு இன்பத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இன்று குடும்பங்களிலே திருமணம் நடைபெறுகிறது என்றால் அந்த குடும்பத்திற்கான ஒரு மகிழ்ச்சியை தங்களுடைய புத்தாடை வழியாக அல்லது விளக்குகள் வழியாக இன்னும் பல காரியங்கள் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன் நாம் கூட திருமணத்திற்கு செல்கிறோம் என்றால் புதிய ஆடைகளோ நல்ல ஆடைகளோ அணிந்து கொண்டு நாம் செல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக திருமணம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விண்ணரசை இயேசு திருமணத்தோடு ஒப்பிடுகிறார் என்றால் விண்ணரசி என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிலை என்பதை இயேசு நமக்கு முதலில் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4:14 இறை வசனங்கள் 17 நாம் வாசிக்கிறோம். இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. இதுதான் இறையாட்சி, விண்ணரசி என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்வு. ஒரு முறை ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்த போது அந்த திருமணத்திலே ஒரு சிறு குழந்தை தன்னுடைய தாயிடத்திலே கேட்கிறது, அம்மா ஏன் ஒரு பெண்மணி, அதாவது திருமணத்தின் அந்த மணமகளை பார்த்து கேட்கிறது, ஏன் அந்த அக்கா அழகான வெள்ளை உடை அணிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்கிறது. அப்போது அந்த அம்மாவுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. திடீரென்று உடனடியாக சொல்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருப்பதை வெளிப்படுத்துவதற்காக வெள்ளை ஆடை அணிந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அம்மா சொல்கிறார். திருமணம் என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிலை. அந்த நிலையை இயேசு விண்ணரசோடு ஒப்பிட்டு சொல்கிறார் என்றால், இறையாட்சி என்பது இன்று இருக்கக்கூடிய உண்பதையோ குடிப்பதையோ வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடு அல்ல, மாறாக தூய ஆவி அருளக்கூடிய அமைதி, நீதி, மகிழ்ச்சியை முன்னிறுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை தான் இயேசு இன்று நற்செய்தி வழியாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்று மகிழ்ச்சி என்பது எங்கிருக்கிறது என்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே மகிழ்ச்சியை பல காரியங்களின் வழியாக நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கிறது, அந்த வேலையில் தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அல்லது இன்று வங்கி கணக்கிலே எனக்கு நிறைய பணம் இருக்கிறது, அப்படி இருந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அல்லது என்னுடைய வீடு நன்றாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், வருகிறவர்கள் எல்லாம் பாராட்ட வேண்டும், அப்படிப்பட்ட அழகு சாதனங்களை நான் வைத்திருக்க வேண்டும், அதில்தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அல்லது இன்று நான் பணி செய்யக்கூடிய இடங்களிலே மிக பெரிய பதவியில் இருக்கிறேன், அல்லது பல்வேறு விதமான காரியங்களை செய்கிறேன், அப்படி இருந்தால்தான் எனக்கு மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி மகிழ்ச்சியை இன்று நாம் பல இடங்களில், பல நேரங்களில், பல காரியங்களில் நாம் தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் விவிலியம் நமக்கு சொல்கிறது, மகிழ்ச்சி என்பது விண்ணரசு. கடவுள் நம்மோடு எப்போது இருக்கிறாரோ அப்போது அந்த மகிழ்ச்சி நமக்கு நிறைவாக தரப்படக்கூடியதாக இருக்கிறது. கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியை நிறைவாக உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களிலே கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அந்த மகிழ்ச்சியை பல நிலைகளில் நாம் தவறிவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் இந்த தொடக்க நூலிலே ஆதாம் ஏவாளுடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் இந்த உலகத்தில் கண்ட ஒரு மிகப்பெரிய அதிசய படைப்பாக கடவுள் காணக்கூடியவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் மேலாக ஆணையும் பெண்ணையும் படைத்த பிறகு கடவுள் மகிழ்ந்திருக்க செய்வதற்காக எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை தொடர்ந்து கடைபிடிக்கவில்லை. கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாவத்தின் வழியாக தாங்கள் ஆடையின்றி இருப்பதை, மகிழ்ச்சியற்று இருப்பதை அவர்கள் உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுளிடமிருந்து பிரிந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுளிடமிருந்து தங்களை அந்நியப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் கடவுள் அவர்களை தேடக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்லி தேடக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்போது அவர்கள் மகிழ்ச்சியை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு, கடவுளோடு நாம் எப்போது இருக்கிறோமோ அப்போது நாம் மகிழ்ச்சியை நிறைவாக பெறுகிறோம். அதுதான் விண்ணரசு என்பது
கடவுளோடு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. திருப்பாடலாசிரியர் அதிகாரம் 16 இறைவசனம் 11 அழகாக சொல்லப்படுகிறது, கடவுளின் முன்னிலையில் நமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. கடவுளுடைய முன்னிலையில் நமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. கடவுளுடைய வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. கடவுளுடைய பக்கத்தில் நாம் இருக்கிற போது எப்போதும் நாம் மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் விண்ணரசை மகிழ்ச்சியோடு, திருமணத்தின் ஒரு மகிழ்ச்சியோடு இயேசு ஒப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காக அவர் தன்னுடைய வாழ்வை முழுமையாக நமக்கு தரக்கூடியவராக இருந்தார். அதுதான் தன்னுடைய முதல் புதுமைகளை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். முதல் புதுமையிலே இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிற ஒரு நிகழ்வு திருமணத்தில் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியத்திலே இயேசு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கக்கூடியவராக, தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக, தன்னுடைய வாழ்வை வெளிப்படுத்தக்கூடியவராக, செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய மலைப்பொழிவிலே முதல் செய்தியாக இயேசு சொல்வது, பேறு பெற்றோர், நீங்கள் பேறு பெற்ற மக்களாக இருக்கிறீர்கள், கடவுளோடு நீங்கள் இருக்கிற போது நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பொழிவிலே இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதே தான் யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 10 சொல்கிறது, நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு நான் இவ்வுலகிற்கு வந்துள்ளேன். விண்ணரசு என்பது கடவுள் வழியாக நாம் எல்லோரும் நிறை வாழ்வை பெற வேண்டும், மகிழ்ச்சியை பெற வேண்டும், அதன் வழியாக நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள், கடவுளால் அந்த நிறை மகிழ்ச்சியை பெறுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த திருமண விருந்திலே அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், எல்லோரும் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அங்கு ஒரு நிராகரிப்பு நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. அந்த திருமணத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையை நிராகரிப்பு அங்கு நடைபெறுகிறது. அதுதான் இரண்டாவது சிந்தனை. விண்ணரசு என்பது பல நேரங்களிலே நிராகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. எல்லோரும் அந்த மகிழ்ச்சியை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அரசர் ஒரு விருந்திற்கு அழைக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு பெருமையான நிகழ்வாக இருக்க முடியும்? நாம் கலந்து கொள்கிறோம் என்றால் அந்த பெருமை, மகிழ்ச்சி, அதை நாம் இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் பல காரணங்களுக்காக. நச்சதில் கூட சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏன் நிராகரிக்கிறார்கள்? அவர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அல்லது தங்களுடைய பணிகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன் அங்கு வந்த தூதர்களை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு, துன்புறுத்தி கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த விண்ணரசை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று நாமும் கூட இந்த விண்ணரசை பல காரியங்களை சொல்லி நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி நாம் இந்த விண்ணரசின் மகிழ்ச்சியை, கடவுளோடு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று ஆலயங்களுக்கு நாம் செல்வது கூட குறைந்து கொண்டிருக்கிறது. அந்த கடவுளை நாம் பிரசன்னத்தை உணர்வதற்கு நாம் பல நேரங்களிலே நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதற்கு வெளி அடையாளங்கள் அல்லது வெளி காரியங்கள் நம்மை கடவுளோடு இணைவதற்கு தடையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால், கடவுளுடைய தூதர்களை கூட இந்த திருமண விருந்திற்காக அழைப்பதற்காக சென்ற அந்த நபர்களை கூட இந்த நபர்கள் கொலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று தூதர்கள் கொலை செய்யப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றும் கூட நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. ஸ்டான் சுவாமி என்று சொல்லப்படக்கூடிய அருள் பணியாளர் மக்களுக்காக பணி செய்யக்கூடியவராக இருந்தால், ஆனால் அவரை சிறையில் அடைத்து அவரை கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருந்தது. இன்றும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அன்று மட்டுமல்ல, இயேசு சொன்ன நிகழ்வில் மட்டுமல்ல, மாறாக இன்றும் கூட கடவுளுக்காக பணி செய்யக்கூடிய அழைக்கப்பட்ட மக்களை கொலை செய்யக்கூடிய நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் மத்தேயு நற்செய்தி 23 அதிகாரம் 7 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினர்களை கொல்லும் நகரமே என்று சொல்லி இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 19 வாசிக்கிறோம், ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனவாயிருந்தனால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். விண்ணரசு என்கின்ற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கடவுள் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார், ஒளியை தரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அந்த ஒளியை நாம் பல நேரங்களிலே பல காரியங்களை சொல்லி
நிராகரித்துவிட்டு நாம் இருளை தேடும் மக்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் இந்நற்செய்தி 2வது பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. தீயவனவாய் இருக்கக்கூடிய இருளை நாம் நாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் தருகிற அந்த பரிசை, கடவுளுடைய உடனிருப்பை பல நேரங்களிலே பல காரியங்களுக்காக நாம் நிராகரித்துவிட்டு நாம் என்னென்ன காரியங்களுக்கு நாம் நிராகரிக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் இயேசு நமக்கு அழைப்பு தரக்கூடியவராக இருக்கிறார். ஏன் நாம் இயேசுவோடு இருப்பதற்கு நம்முடைய நேரத்தை அல்லது நம்முடைய செயல்பாடுகளை ஏன் நாம் தருவதில்லை? புனித குழந்தை தெரசம்மாள் தன்னுடைய நூலிலே அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளோடு இருக்கக்கூடிய நேரம் என்பது எனக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசு. அந்த நேரத்தை நான் அதிகமாக செலவழிப்பதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளோடு இருப்பதற்கு நாம் எத்தனை முறை முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? புனித அகஸ்டினார் தன்னுடைய நூலிலே அழகாக சொல்கிறார், கடவுளோடு இருப்பது என்பதை நான் பல நேரங்களில் என்னுடைய வாழ்வில் உணரவில்லை. எப்போது நான் உணரவில்லையோ அப்போது என்னுடைய வாழ்விலே ஒரு வெறுமையை நான் கண்டு கொண்டேன். எப்போது கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேனோ அப்போது நான் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் காணக்கூடியவனாக இருந்தேன் என்று சொல்லி புனித அகஸ்தினார் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பாவம் நம் சிந்தனையை சிதைக்கக்கூடியதாக இருக்கிறது, இருள் நம்முடைய வாழ்வை அகற்றக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி புனித அகஸ்தினார் தன்னுடைய நூலிலே சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கடவுளோடு இருப்பதற்கு நாம் பல நேரங்களிலே நிராகரிக்கிறோம் என்றால் நம்முடைய வேலைப்பளுவாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பல காரியங்களாக இருக்கலாம். அதையெல்லாம் நாம் விட வேண்டும் என்பதை தான் இயேசு இன்று நற்செய்தி வழியாக 2வது காரியமாக நமக்கு சொல்கிறார். மகிழ்ச்சியை நிராகரிப்பது என்பது நம்முடைய வாழ்வில் நிறைவாழ்வை பெறுவதற்கு பல நேரங்களிலே தடையாக இருக்கிறது. அதை தான் 3வது பகுதியாக விண்ணரசின் ஒரு நிபந்தனை நமக்கு தரப்படுகிறது. விண்ணரசில் நாம் பின்பற்ற வேண்டும் என்றால், கடவுளுடைய மகிழ்ச்சியை நாம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் நமக்கான ஒரு தேவை அல்லது நிபந்தனை இன்று நற்செய்தியின் இறுதி பகுதியில் நமக்கு தரப்படுகிறது. இன்று நிபந்தனை என்பது நான் அழகாக இருக்க வேண்டும், உயரமாக இருக்க வேண்டும், புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும், வெளிநாட்டில் பணி செய்ய வேண்டும் அல்லது கை நிறைய பணம் வைத்திருக்க வேண்டும் என்பது அல்ல. மாறாக ஒரே ஒரு காரியம் இறைவன் சொல்கிறார், திருமண ஆடை. கடவுளுக்கான ஆடையை நாம் அணிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரியான ஆடை குறியீடு நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த திருமண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை, நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மீண்டும் கடவுள் அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அழைத்தவர்கள் அனைவரும் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த அழைக்கப்பட்டவர்களிலும் கூட கடவுளால் நிராகரிக்கப்படக்கூடிய நபர்கள் உண்டு. ஏன்? கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு அல்லது கடவுளுடைய வாழ்வை வாழ்வதற்கு தவறக்கூடிய மக்கள். அதை தான் இயேசு 3வது பகுதியாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்தவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய ஆடையை நாம் பெற்றிருக்கிறோம். அதன் அடையாளமாக தான் வெள்ளை துணியை கிறிஸ்து இந்த தூய ஆடையை பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த தூய ஆடையின் வழியாக நீங்கள் புது படைப்பாக மாறுங்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் இந்த நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆடை குறியீடு என்பது கடவுளுடைய வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வாழ்வை நிறைவாக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்போது நாம் கடவுளுடைய வாழ்வை நிறைவாக வாழவில்லையோ கடவுள் நம்மை பிரித்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே தான் இந்த நற்செய்தியின் இறுதி பகுதியிலே அந்த அரசர் திருமண ஆடையின்றி வந்த நபரை அவரை இருளில் தள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் நிராகரிக்கிற போது கடவுள் நமக்கு வாழ்வை தர முடியாது, நிறை மகிழ்ச்சியை நாம் பெற முடியாது. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அந்த அழைப்பிற்கேற்ற ஒரு வாழ்வை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் இயேசு 3வது செய்தியாக இந்த நற்செய்தி நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஆடை என்பது கடவுளுடைய வாழ்வு, கடவுளுடைய கட்டளைகள். விவிலியத்தை நாம் வாசிக்கிறோம், அந்த விவிலியத்தின்படி நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். விவிலியத்தில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை, கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் செயலாக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ காரியங்களுக்காக விவிலியம் சொல்கிறது என்று சொல்லி விவிலியத்தை வாசித்து விட்டு அதை மூடி வைத்து விட்டு நம்முடைய வாழ்வு என்பது தனிப்பட்ட முறையில் செல்கிற போது நாம்
கிறிஸ்துவினுடைய ஆடையை அணிந்த மக்கள் அல்ல. கிறிஸ்துவின் ஆடையை அணிந்த மக்கள் என்பவர்கள் விவிலியத்தின்படி அல்லது கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி தங்களுடைய வாழ்வை மேற்படுத்தி தன்னுடைய வாழ்வை மேற்படுத்தி செல்லக்கூடிய மக்கள். அதை தான் இயேசு நற்செய்தியாக நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய வாழ்வை நாம் பின்பற்றி செயல்படக்கூடிய மக்களாக இருக்கிற போது நாம் நிறை மகிழ்ச்சியை, கடவுள் தந்த அந்த நிறை மகிழ்ச்சியான விண்ணரசுக்குள் நுழைவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் விண்ணரசுக்குள் நுழைவதற்கு தயாரான அல்லது தகுதியான மனிதர்களாக இருக்கிறோமா என்கின்ற சிந்தனைகளை இந்த வழிபாட்டிலே நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய விண்ணரசுக்குள் நாம் நுழைவதற்கு கடவுளுடைய செயல்பாடுகளை அல்லது கிறிஸ்தவ மதிப்பீடுகளை என்னுடைய வாழ்விலை கொண்டு நான் வாழ்கிறேனா? அப்படி வாழ்கிற போது விண்ணரசுக்குள் நுழைவதற்கு கடவுள் என்னை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி அழைக்கிற போது கடவுள் எனக்கு நிலை வாழ்வை, நிறை மகிழ்ச்சியை, எல்லாவற்றையும் எனக்கு நிறைவாக தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த நிறைவை பெற்ற குடும்பங்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ விண்ணரசின் செய்தியான அந்த மகிழ்ச்சியை நாம் எப்போதும் பெற்று நிறை வாழ்வை, கடவுளுடைய வாழ்வை பெற்ற மக்களாக வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டழைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளமேனும் அன்பு மனம், தாயன்பை தேடும் சிறு பிள்ளை போல வருகின்றேன். காணிக்கையாய் தருகின்ற என் உள்ளம் ஏற்பாய். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டழைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னிடமான இப்பள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்புடனும் இறை பற்றுடனும் பீடத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் ஆற்றலால் உமது ஒளியின் சுடர் உலகை நிரப்ப துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ் ஒரு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பகலை ஆளும் பெருஞ்சுடராக கதிரவனையும் இரவில் ஒளி தரும் நிலவையும் விண்மீன்களையும் நீர் தொடக்கத்தில் படைத்து காலம் நிறைவுற்ற போது உலகின் ஒளியாக திகழ ஒரே திருமகனை அனுப்பினீ.
பாவ இருள் அழகை சாவு ஆகியவற்றின் ஆதிக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து உமது வியப்புக்குரிய ஒளிக்கு அழைத்துள்ளி. ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி மகிழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் மோக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலே நீர் எங்களோடு பிரசன்னமாயிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணையாளராக, எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தக்கூடியவராக, எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு எப்போதும் உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக நிறை வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறீர். இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை போற்ற, துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய இரத்தத்தின் வழியாக நாங்கள் புது வாழ்வை பெற்ற மக்களாக, உம்முடைய கிறிஸ்துவினுடைய எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் பெற்ற மக்களாக நாங்கள் வாழ இந்த பாடலோடு நாங்கள் ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றோம். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்தமன சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமன சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேறப்பட்ட இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே.
தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே. ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே. பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் எங்களை கழுவுகிறது. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் எங்களுக்கு உறவை தருகிறது. உம்முடைய இரத்தத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் புது படைப்பாக மாற்றிருக்கிறீரப்பா. உம்முடைய இரத்தத்தின் வழியாக எங்களை நிரப்புகின்றீரப்பா. உம்முடைய வாழ்வின் வழியாக, வல்லமையின் வழியாக, அக்கினியின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை ஆராதித்து துதித்து போற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் உள்ளங்கள் எல்லாம் உம்மை துதித்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, என்னை நடத்துகிறவர் நீர்தாமே எல்லா நிலைகளிலும் என்னை நடத்தி சென்று கொண்டிருக்கிறீர். நான் எங்கு செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறீர். நான் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு நீர்தாமே எல்லா நேரங்களிலும் துணையாக இருக்கக்கூடியவராக இருக்கிறீர். நான் ஒருபோதும் சோர்ந்து விடாமல் இருப்பதற்கு நீர்தாமே எனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா காலத்திலும் நீர் எனக்கு துணையாளராக, நீர் ஒரு தேற்றவாராக என்னை யாழும் நடத்தி கொண்டிருக்கிற இந்த கிருபையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி என்னை எப்போதும் நீர் உம்முடைய நிழலின் கீழ் வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளெல்லாம் நான் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நிழலை தேடுவோர் சுகத்தை பெறக்கூடிய மக்களாக இருந்தனர். உம்மை தேடிய மக்கள் ஒவ்வொருவரும் நிலை வாழ்வை பெற்ற மக்களாக இருந்தனர். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய நிழலில் வாழும் மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லா விதமான நலன்களையும் கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றக்கூடியவராக இருக்கிறீர். பேதுருவை போல நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் துணையாளராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அன்று பேதுருவை தொட்டு நிரப்பியது போல எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நலன்களால் நிரப்பி கொண்டிருக்கிறீர். அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்று சக்கேயின் வீட்டிற்கு சென்று அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அவனுக்கு புது வாழ்வை கொடுத்தது போல இன்று எங்கள் இல்லங்களிற்கு நீர்தாமே புது வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறீர். அந்த வாழ்வுக்காக நாங்கள் உம்மை போற்றி துதித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே எங்கள் ஆண்டவராக இருந்து, நல்ல ஆயனாக இருந்து, நல்ல அரசராக இருந்து, நல்ல மீட்பராக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சிறுவன் சிறுமி என்று சொல்லி எங்களை ஒதுக்கி வைத்த அனைத்து நபர்கள் முன்பாகவும் நீர் எங்களை தலை நிமிர செய்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை சிறுமையில் தள்ளிவிடாமல் எங்களை தலை நிமிரச் செய்யக்கூடிய செயல்பாடுகளை என்று எங்களுக்கு எப்போதும் கொடுத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கக்கூடியவரே, எல்லா வேதனைகளிலும் எல்லா துன்பங்களிலும் மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய ஆறுதலை தேற்றுறவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர்தாமே எங்களை மகிழ்ச்சியின் பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த கிருபைகளை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நிழலின் வழியாக நாங்கள் ஒருபோதும் இருளை தேடாத மக்களாக, உம்முடைய ஒளியை பின்பற்றும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வாழ்வில் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே, எத்தனையோ தேவைகள் மத்தியிலே எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உம்மை நோக்கி எழுந்து கொண்டிருக்கின்றன. அத்தனை தேவைகளையும் நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே நீர் அறிபவர். அவற்றை எங்களுக்கு நிறைவு செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை எல்லாம் உம் பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய கேடுகள் அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்து நாங்கள் எதிர்பார்க்கிற எல்லா தேவைகளையும் நீர் உம்முடைய சித்தத்தின் வழியாக எங்களுக்கு நிறை வாழ்வின் வழியாக மகிழ்ச்சியை தருவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உம்மை போற்றி கொண்டிருக்கிறதப்பா. எங்களுடைய உள்ளங்கள் உம்மை நோக்கி எழுந்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அகக்கண்கள் வழியாக நாங்கள் உம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை இந்த நேரத்தில் எங்களுடைய இல்லத்திலே நாங்கள் உணரக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்றி கொண்டிருக்கிற இந்த கிருபையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, காலியான பாத்திரமாக இருந்த என்னை நீர்தாமே உம்முடைய ஆவியின் கொடைகளால் நிரப்பி உம்முடைய பிள்ளையாக எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் வழியாக என்னை நிரப்பி கொண்டிருக்கிற இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா கவலைகளையும் நாங்கள் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா வேண்டுதல்களையும் உமது கண்ணீரோடு இந்த உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் அவற்றை எங்களுக்கு பெற்றுத் தருவீர். உம்முடைய வாழ்வின் வழியாக எங்களுக்கு நிறை வாழ்வை தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உள்ளங்கள் எல்லாம் உம்மை துதித்து போற்றி நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எப்போதும் துணையாளராக இருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நிறை மகிழ்ச்சியில் வாழ்வை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் வாரும். எங்களுடைய குடும்பத்தில் நீர்தாமே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழியும். உம்முடைய நிறைவின் வழியாக நாங்கள் என்றும் நிறை வாழ்வை பெற்ற மக்களாக தொடர்ந்து பயணிக்க எங்கள் ஒவ்வொருவரோடும் உடன் வாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும், ஆசீர்வதியும், அபிஷேகம் செய்யும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்விண்ணக விருந்தால் கொடைகளின் வழியாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊட்டமளித்திருக்கின்றீர். நம்பிக்கை ஒளியை பெற்ற நாங்கள் நிலை வாழ்வின் மங்கா ஒளியை பகிர்ந்து கொள்ள எரியும் விளக்குகளோடு நாங்கள் தயாராக செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவின் ஒளியை பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. வெக்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெக்கப்பட்டு போவதில்லை. வெக்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெக்கப்பட்டு போவதில்லை. வெக்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெக்கப்பட்டு போவதில்லை. வெக்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெக்கப்பட்டு போவதில்லை.
என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேனா. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.